மாணவர்களுக்கு வாய்ப்பு, ஆசிரியர்களுக்கு சுதந்திரம். தற்போது மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையானது மாணவர்களுக்கு வாய்ப்புகளையும் ஆசிரியர்களுக்கு சற்றே சுதந்திரமும் வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குழு இஸ்ரோ விஞ்ஞானி திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில் 2017 அமைக்கப்பட்டது. அதன் வரைவு அறிக்கை 2019 மே மாதம் 31 அன்று வெளியிடப்பட்டது. அதன் பிறகு அதன் மீதான பல ஆலோசனைகள் பெறப்பட்டு தற்போது திருத்தப்பட்ட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பிறகுதான் நடைமுறைக்கு வரும். ஆனால் அதற்குள் பல விமர்சனங்கள், வியாக்கியானங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் மக்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றன. கல்வியில், விஞ்ஞான வளர்ச்சியில், பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக கிடைக்கும் வாய்ப்புகளை நமது நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் முயற்சியாக இந்த கல்விக் கொள்கை அமைந்துள்ளது. கல்வி கற்கும் காலகட்டங்களில் சில மாற்றங்களை உருவாக்கியுள்ளது. எல்கேஜி, யூகேஜி, +10, +2 என்ற முறையில் உள்ளதை 5+3+3+4 என்பதாக கட்டமைக்கப்படுகிறது. அங்கன்வாடியில் துவங்கி 5ஆம் வகுப்பு முடிய தாய்மொழி கல்வி கட்டாயமாகிறது. பயிற்று மொழி பிராந்திய மொழி அல்லது தாய்மொழியாக இருக்கும். ஆங்கிலம் ஒரு மொழியாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. இதுதான் கல்வி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் அவர்களது பின்புலத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை. காரணம், தமிழ்நாட்டில் மட்டுமே தாய்மொழி தமிழில் எழுத படிக்க கூட தெரியாமலேயே அனைத்து உயர்கல்வியும் கற்று எல்லாவிதமான உயர் பதவிகளிலும் அமர முடியும். அப்படி அல்லாது தாய்மொழி கல்வி இந்த கொள்கையின் மூலம் உறுதியாகிறது. 6ஆம் வகுப்பிற்கு பிறகு ஏதேனும் ஒரு தேசிய மொழியை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. அது ஹிந்தி தான் என்று இல்லை, எந்த ஒரு தேசிய மொழியை வேண்டுமானாலும் கற்க முடியும். அதுவும் அதற்காக முடிவெடுக்கும் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் அந்தந்த மாநில அரசிற்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 6ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்பயிற்சி பெற்றுக்கொள்ள வாய்ப்பை உருவாக்கியுள்ளது புதிய கல்விக் கொள்கை. அது கைத்தொழில் முதல் கணினி வரை எந்த தொழிலும் கற்றுக்கொள்ள முடியும். இதை உடனே குலக்கல்வி என்று கூப்பாடு போடுகிறார்கள். ஆனால் இது கற்கும் காலத்திலேயே மாணவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவியல் அறிமுகமாக வாய்ப்பு கிட்டுகிறது. இந்த கொள்கையில் கல்வியானது அடிப்படை நிலை, துவக்க நிலை, இடைநிலை, மேல்நிலை என்ற வகையில் பகுத்து அந்தந்த பருவத்தில் என்னென்ன விஷயங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமோ அவற்றை கற்பிக்கும் வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பணி குறித்து மேலும் 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்தில் ஆசிரியர் நியமனம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகிலேயே அவர்களை பணியமர்த்த அறிவுறுத்துகிறது அல்லது பணிபுரியும் இடத்திற்கு அருகில் குடியிருப்பு ஏற்பாடு செய்து தர வலியுறுத்துகிறது. ஆசிரியர்களை கற்பிக்கும் பணி தவிர மற்ற வேலைகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது கல்லூரியில் படிக்கும் போது 75% காலம் முடிந்து பிறகு ஏதேனும் காரணத்தால் இடைநிறுத்த நேரிட்டால் அதுவரை அவர் கல்லூரியில் படித்த காலம் வீணாகிவிடும். ஆனால் இனிமேல் அப்படி அல்லாது முதல் வருடத்தில் இடைநின்றால் சான்றிதழ் படிப்பாக சான்றிதழ் கிடைக்கும். 2ஆம் வருடத்தில் இடைநின்றால் பட்டய கல்விக்கான சான்றிதழ் கிடைக்கும். 3ஆம் ஆண்டு எனில் பட்டம் கிடைக்கும். 4வது ஆண்டில் நிறைவு செய்தால் ஹானர்ஸ் பட்டம் பெற முடியும். இடைநின்று சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த கல்வியை தொடர முடியும். இடைக்காலத்தில் விடுமுறை எடுத்து வேறு துறையில் கல்வி கற்க வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதைவிட குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இதுவரை பெரும் பணக்காரர்கள் வீட்டு குழந்தைகள் மட்டுமே பெற்று வந்த கல்வி சாதாரண ஏழைகளின் குழந்தைகளும் கிராமத்து குழந்தைகளும் கூட இலவசமாக பெறுவதற்கு வாய்ப்புகளை இந்த கல்விக் கொள்கை உருவாக்கி தருகிறது. இவ்வளவு நல்ல அம்சங்கள் உள்ள கல்விக் கொள்கைக்கு எதிரான குரல் உருவாகும் காரணம் என்ன? அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கைதனை எதிர்ப்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றனர்? இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள், பிரிவினை பேசும் குழுக்கள், கல்வித்துறையில் ஆதிக்கம் செலுத்தும் கிறித்துவ மிஷனரிகள். இவர்கள் ஏன் தவிக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், இவர்கள் எல்லோரும் இதுகாரும் உருவாக்கி வந்த பிம்பங்கள் இதன் மூலமாக சிதறிவிடும் என்பதை உணர்ந்துவிட்டனர். அதாவது மதமாற்ற நோக்கத்துடன் நமது நாட்டிற்கு வந்த பாதிரி கால்ட்வெல்லும் ஜியு போப்பும் கற்பனையாக பிரித்தாலும் நோக்கத்துடன் உருவாக்கிய சில சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு இவர்கள் இதுவரை தங்களது அமைப்புகளின் அஸ்திவாரத்தை அமைத்துள்ளனர். அதற்கு துணையாக மெக்காலே கல்வி பயன்பட்டு வந்தது. மெக்காலே கல்வியானது நமது பாரம்பரியம் குறித்த பெருமிதத்தினை உடைத்தெறிகிறது. நமது நாட்டின் கடந்த காலம் குறித்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறது. நமது முன்னோர்கள் காலம் காலமாக நம்மிடையே உருவாக்கி வந்த பணப்பதிவுகளை சீரழிக்கிறது. மேலை நாட்டு கலாச்சார
கலாச்சாரத்தின் மீதான ஈர்ப்பை உருவாக்குகிறது. நமது நாட்டின் உண்மையான வரலாற்றை மறைத்து திரிக்கப்பட்ட வரலாற்றை திணிக்கிறது. தேசிய இறையாண்மையை மறுத்து பிரிவினை சிந்தனையை விதைக்கிறது. கடந்த 180 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள மெக்காலே கல்வி திட்டத்தால் சில தலைமுறைகளாக நமது மக்கள் தாம் யார் என்ற சுய சிந்தனை மறந்தவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்த நிலை மாற்றப்பட்டு தேசிய பெருமிதம் கொண்ட இளைய தலைமுறை உருவாகும். அவ்வாறு தேசிய பெருமிதம் கொண்ட சமுதாயத்தில் மதமாற்றம் செய்வது என்பது கடினம் என்பதை புரிந்து கொண்ட, மதமாற்றம் செய்வதே லட்சியமாக கொண்ட மத நிறுவனங்கள் இந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கின்றன. அதற்காக 26/8/2020 அன்று சென்னை பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி என்பவர் அனைத்து பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் புதிய கல்விக் கொள்கையை அனைவரும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இவர்களது மதமாற்ற சித்து விளையாட்டிற்கு வேட்டு வைக்கும் என்பதால் மட்டுமே இந்த கொள்கையை எதிர்க்க தலைப்பட்டுள்ளனர். திராவிட சிந்தனையில் ஊறிய இயக்கங்கள் கால்டுவெல் உருவாக்கிய பொய்யான ஆரிய திராவிட இனவாதத்தின் மீது தங்களது சித்தாந்த அறிவியலை நிறுவியுள்ளனர். புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இதுவரை இவர்கள் செய்து வந்த பொய் பரப்புரை முடிவிற்கு வந்துவிடும். இதனை புரிந்து கொண்ட சுயநல திராவிட இயக்கத்தின் எதிர்ப்புகள் பெரிய அளவில் பதியப்பட்டு வருகிறது. இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது அந்நிய சித்தாந்தம் தோன்றிய இடத்திலேயே தோற்றுவிட்டது என்பதை உணராமல் பாரத மண்ணில் கம்யூனிசம் வேர் பிடிக்கும் என்ற பகற்கனவில் திளைத்துள்ளன. அவர்களது வெகுஜன அமைப்புகள் இதுவரை நமது நாட்டில் தேசிய இறையாண்மைக்கு எதிரான வரட்டு சித்தாந்தத்தை பரப்பி நமது மக்களை மூளைச்சலவை செய்து வந்தன. இனி புதிய கல்விக் கொள்கையால் அந்த நிலை மாறி தேசிய பெருமிதம் உருவாகிவிடும். அவர்களது பகற்கனவில் இடையூறு ஏற்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்களும் தங்களது முழு சக்தியையும் ஒருங்கிணைத்து எதிர்த்து நிற்கின்றனர். இந்நிலையில் தேசிய இறையாண்மையை நம்புகின்ற நமது கடமை என்ன என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எதிர்காலத்தில் நமது தேச இளைய தலைமுறையினர் எப்படிப்பட்ட கல்வி திறனுடன் விளங்க வேண்டும் என்ற தீர்க்க தரிசனத்துடன் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையை பற்றிய நல்ல அம்சங்களை அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக மாணவ சமுதாயத்திற்கு எடுத்து கூறி புரிய வைக்க வேண்டியது நமது அனைவரது கடமையாகும். வளர்ந்த நாடுகளின் மாணவர்களுக்கு இணையாக நமது நாட்டின் மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைத்திட நாம் உறுதியுடன் இந்த கொள்கையை ஆதரித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய முயற்சியில் நாம் அனைவரும் முனைப்புடன் ஈடுபடுவோம்.